வணக்கம். அடுத்து வேதர் வேதியர் யாவரும் போற்றும் புண்ணியனான விபீஷணனின் மாளிகையினுள் சென்றான். கரிய நிறம் கொண்ட அரக்கர்களிடையே வெண்மையான தோட்டத்துடன் இருப்பது இயலாது என்று கரிய அரக்கர்களின் உருவிலேயே ஒளிந்து வாழும் தர்ம தேவதையைப் போல விளங்கிய விபீடரனை கண்டான். அவனை நெருங்கி தன் உள் உணர்வினால் அவன் உணர்வை உணர்ந்தான். குற்றம் இல்லாதவன் என தெரிந்து கொண்டான். அங்கிருந்து வேறொரு வழியே வேறு பல மாளிகைகளுக்குச் சென்றான். இந்திரஜித்தை கண்டான். கொடிய சிங்கம் போன்ற தோற்றமும் கம்பீரமும் தேஜஸும் தெரிவதால் அவன் அரக்கன் மகனா சிவகுமாரனா என்று சொல்ல முடியாதவாறு அனுமன் திகைத்தாலும், ராமபிரானும் இளைய பெருமாள் லக்ஷ்மணனும் தனித்தனியே சேர்ந்தும் அநேக நாட்கள் இவனுடன் வருத்தி செய்ய வேண்டிய போர் ஒன்று உள்ளது என்பதை மட்டும் உணர்ந்தான். இவனை துணையாக பெற்று ராவணன் மூவுலகங்களையும் வென்றதில் அதிசயம் ஏதுமில்லை எனவும் உணர்ந்தான். அனுமன் வேறு பல மாளிகைகளுக்குள் சீதையை தேடினான். அக்குமரன் அதிகாயன் போன்ற ராவணன் மகன்களின் மாளிகைகளை துருவி பார்த்துவிட்டு ராமபிரானின் அம்பு போவது போல விரைவாக புகுந்து சென்றான். நன்றி.